ஒரு பவுலில் நான் 1 கப்பு கிட்ட கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரவை. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு நான் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப்பு கிட்ட புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிச்சிருக்கணும் தயிர், புது தயிர் சேர்க்காதீங்க. இந்த தயிரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா கரைச்சாச்சு. மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தனியாக மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரவை வந்துட்டு கொஞ்சம் இதில் ஊறி கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் வந்துட்டு 1/4 கப்பு கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தனியாக 2 டீஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நாள் கலந்ததுக்கப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது ஒரு இரும்பு கல்லில் நான் வெங்காயத்தை நல்லா ரப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா பொறுமையாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து உடனே டக்குன்னு வந்துட்டு கருப்பு எள்ளு இருக்கும்ல, அதை தூவி விட்டுருங்க. தூவிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரவை கோதுமை தோசை ரெடி. இது வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சட்னி இல்லை சாம்பார் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதில் வந்துட்டு சோடா மாவு எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. தோசை வந்துட்டு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.